ஒரு கிராமத்தில் சந்தோஷ் என்ற இளைஞர் வசித்து வந்தான். அவன் படிப்பில் சிறந்து விளங்கியதால் பெரிய நகரத்தில் வேலை பெற்றான். நல்ல சம்பளம் இருந்தாலும் வேலை பார்த்தால் அவன் வீட்டிற்கு செல்வதையே மறந்து போனான். பெற்றோரும் சகோதரர்களும் அவரை வருமாறு அழைத்தாலும், நான் பணம் சம்பாதிக்கிறேன், அதுதான் முக்கியம் என்று சொல்லிக் கொண்டே இருந்தான். ஒருநாள் அவன் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தபோது திடீரென ஒரு செய்தி வந்தது. அவரது தந்தை உடல்நிலை மோசமாக இருக்கிறார். அதைக் கேட்டு சந்தோஷ் உடனே வீட்டிற்கு புறப்பட்டான். வீட்டில் சென்று பார்த்தபோது அவன் தந்தை கூறினார், பணம் சம்பாதிப்பது முக்கியம்தான் மகனே, ஆனால் குடும்பத்திற்காக நேரம் செலுத்துவது அதைவிட முக்கியம். குடும்பம் இல்லாமல் பணத்தால் மட்டும் மகிழ்ச்சி கிடைக்காதையோ. அந்த நாளிலிருந்து சந்தோஷ் தனது வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டான். வேலை மட்டுமல்ல, குடும்பத்திற்கும் சமமான முக்கியத்துவம் கொடுத்தான். குடும்பத்துடன் இருந்த போதுதான் உண்மையான சந்தோஷம் கிடைக்கும் என்பதை அவன் உணர்ந்தான். இதற்கு திருக்குறளில் திருவள்ளுவர் கூறுகிறார், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. மனைவி பிள்ளைகளிடத்தில் அன்பும், தேடிய பொருளை நட்பு சுற்றங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் அறமும் இருந்தால் இல்வாழ்க்கையின் பண்பும் அதுவே, பயனும் அதுவே.